வணக்கம் மக்களே. டீலிங் ஓவர், சல்லி சல்லியாக உடையும் சாம்ராஜ்யம். திமுகவிற்கு தாவும் அதிமுகவின் டாப் தலைகள். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதிமுகவை சேர்ந்த 2-3 டாப் தலைகள் திமுக பக்கம் செல்ல முயன்று வருவதாக கூறப்படுகிறது. இதற்கான பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டி உள்ளதாகவும் ஒரு விதமான டீலிங் ஏற்கனவே எட்டப்பட்டு விட்டதாகவும் கூறப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநில அரசியல் களம் தீவிரமடைந்துள்ளது. ஆளும் திமுகவுடன் பல அதிமுக தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவர்கள் விரைவில் கட்சி மாறக்கூடும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு பெரிய குழுவே கட்சி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சென்னை அரசியல் வட்டாரங்களில் ஒரு முக்கிய அதிமுக தலைவர் விரைவில் திமுகவில் இணைவார் என நம்பகத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சில வாரங்களாக இந்த பேச்சுவார்த்தைகள் ரகசியமாக நடைபெற்று வருவதாகவும் கட்சி வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களுடனான கருத்து வேறுபாடுகளால் அதிமுகவின் உட்கட்சி பூசல்கள் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளன. தெளிவான தலைமை இல்லாததால் கட்சி பலவீனமடைந்து வருவதாக சில அதிமுக தலைவர்கள் கருதுகின்றனர். திமுகவில் இணைவது தங்களுக்கு அதிக அரசியல் பாதுகாப்பையும் தேர்தலுக்கு முன்பாக சிறந்த வாய்ப்புகளையும் வழங்கும் என அதிமுக குழுவினர் நம்புகின்றனர். இந்த செய்தி அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜகவினரிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. சில அதிமுக உறுப்பினர்களுக்கும் திமுகவுக்கும் இடையே அதிகரித்து வரும் நெருக்கம் குறித்து பாஜக அதிருப்தி தெரிவித்துள்ளது. நீங்கள் திமுகவுக்கு சென்றால் நிலைமை வேறுபடும். அதிமுகவில் இருங்கள். பாஜகவுடனான உங்கள் கூட்டணி வெற்றி பெறும். இல்லையெனில் சிக்கல்களை சந்திப்பீர்கள் என பாஜக கோபத்துடன் எச்சரித்துள்ளது. தமிழக அரசில் இத்தகைய கட்சி தாவல்கள் புதியவை அல்ல என்றாலும் அதன் தற்போதைய நேரம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். மாநில தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்களுக்கும் குறைவாகவே உள்ள நிலையில் இந்த கட்சி மாற்றங்கள் முக்கியத்துவம் பெறக்கூடும். அதிமுக தலைவர்கள் திமுகவுக்கு மாற முடிவு செய்தால் அது ஆளும் திமுக கட்சியை மேலும் பலப்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லைன்னு சொல்லலாம். அதிமுகவின் மற்றொரு முக்கிய புள்ளி விரைவில் திமுகவில் சேர வாய்ப்புள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களுக்கு முன்பே நிர்வாகிகள் கட்சி மாறுவது வழக்கமான ஒரு நிகழ்வுதான். வெற்றி பெறக்கூடிய கட்சியிலும் பெரும்பாலும் ஆளுங்கட்சியிலும் இணைவது ஒரு பொதுவான போக்குனை சொல்லலாம். இந்த நகர்வு அதிமுகவின் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாக கருதப்படலாம். அரசியல் கட்சியின் உறுப்பினர்கள் கட்சி மாறுவது தேர்தலுக்கு முன்பு ஒரு பொதுவான நிகழ்வுதான் என்றாலும் இது கட்சிகளின் பலத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.